அயோத்தி ஆண்டராமா 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 எங்க ஹரிராமா அழகுனா அழகு அப்படி ஒரு அழகா இருக்கா. அண்ணா கொண்டு பார்க்க முடியல. என்ன சீதையோடு வில்லு வளர்ந்து பாத்தீங்களா? ஆமா, வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா அவளுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கின்றது? வருட வருட வில்விழா நடக்கும். வில்விழா நடக்கும். ஏன்னா சீதையுடைய வில்ல வளைக்கணும். ஆமா, அவளை திருமணம் முடிக்கணும். வில்ல வளைச்சவனுக்கு கட்டி கொடுக்கணும். ஆமா, எல்லா நாட்டுக்கும் மனவோல போகும். ஆமா, 56 தேசத்துக்கும் 56 அரசர்களுக்கும் வந்து மனவோல போகுது. ஆமா, வருட 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 வருடங்க வில்விழா நடந்துகிட்டே இருக்கு. ஆமா, எந்த வருஷம் அடிக்காதான் தெரியல. இந்த வருஷம் அவருக்கு வில்விழா நடக்க போகுது. ஆமா, 56 தேசத்துக்கு அறிக்கோளை கொடுத்தார். ஆமா, மிதிலை மாநகரத்தில ஜனக மன்னனுடைய கோட்டையில அப்படி மன ஓலை எல்லா நாட்டுக்கும் போச்சு. 56 தேசத்துக்கும் போகுது. எல்லா அரசரு எல்லா நாட்டுக்கும் போச்சு. அயோத்திக்கு வருகிறது. சரி, ஏன்னா அங்கேயும் கொடுக்கணும் இல்ல? ஆமா, அந்த நாட்டுக்கும் கொடுக்கணும்ல. அயோத்திக்கு வந்தது என்ன? அதோடு மட்டுமில்ல விஸ்வாமித்திரருக்கு ஒரு மனவள வருது. விஸ்வாமித்திரன் முனிவருக்கு ஒரு மனவள வருது. அதான் அழைப்பு அழைப்பு அழைப்பு. அதை கொடுத்தா தான் வரணும். எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்தா தானே வர முடியும். ஆமா ஆமா, இல்லைன்னா எப்படி வருவாங்க? அழைப்பு இல்லைன்னா போக முடியல. அப்படி வருகிற போது விஸ்வாமித்திரருக்கு ஒரு உருவாய் வருகிறது. ஆமா, ஐயாவில் இல்லா என்று சொல்லி ஓடு வருகிற விஸ்வாமித்திரர் மாமுனியே ஆருடைய வனமாதியிலே வேள்வி முடித்தல்லவோ விஸ்வாமித்திரர் இருக்கும் போது ராமனுமே இளைய பெருமாள் லட்சுமணரு நாடகை போர் முடித்து நடத்துவதற்கு நடத்துவேகி மன ஓல வருவோய்யா வருவோய்யா நடத்துவேகி அங்க மன ஓலை வந்தது. ஆமா, விஸ்வாமித்திரர் ஓலையை வாசிச்சு பார்க்கிறார். வாசிக்காரு ஓலைய. அவரை விஸ்வாமித்திரருக்கு ஒரு அழைப்பு சான்றிதழ் வந்திருக்கு. ஆமா ஆமா. அப்பொழுது ராமன் கேட்டார், ஐயா என்ன என்ன இது எங்க இருந்து வந்திருக்கிறது? இது எங்க இருந்து வந்திருக்கு? ராமா, என்ன? மிதிலைமா நகரத்திலே ஆமா ஜனக மகனாகிய அவருடைய அன்பு மகள் ஜானகி என்ற சீதாதேவிக்கு வில்விழா நடக்கிறது. ஜானகி என்ற சீதாதேவிக்கு வில்விழா நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படின்னா என்ன சுவாமி? என்ன என்ன? அவளோடு வளர்ந்த வில்லு. ஆமா, அவளும் வளர வளர வில்லும் வாங்கி வளர்ந்தோங்கி வருது. வில்லு ஓங்கி வருது. அது பேரு தனுசு வில்லு. அந்த வில்லுக்கு பேரு தனுசு வில்லு. அவ தூக்கி வச்ச வில்ல ஆமா யாரு வளைக்காங்களோ அவங்களுக்கு திருமணம். வில்ல வளைச்ச ஆளுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க முடியும். ஆமா, வருட வருட வில்விழா நடக்கத்தான் செய்யுது. நடந்துகிட்டு தான் இருக்கு. எல்லாரும் வருவாங்க. ஆமா, நான் வளைச்சிருவேன் நீ உடைச்சிருவேன் வில்லு கிட்ட வருவான். உள்ளே பார்த்த உடனே வில்ல பார்த்த உடனே வில்ல வளைக்க முடியாது. வில்லு பக்கத்துல போக முடியலையே, போயிருவாங்க. போயிருவான். ஆமா, அதனால எல்லாரும் எவன அந்த வில்லுக்கு அப்பேற்பட்ட பவர் 1000 கிங்கிணியர் தூக்கி வச்ச வில்லு. ஆமா, சீதாதேவி ஒத்தியல் எடுத்திருக்கா. அவ எடுப்பா. அதுக்கு தான் அவளுடைய வில்லு அவளே வேறி இப்படி வளர்ந்து கொண்டே இருக்கு. சீதை வளர வளர வில்லு வளர்ந்துகிட்டே இருக்கு, வாங்கி வளர்ந்து வருது. ஆமா, அந்த வில்ல வளைத்தவருக்கு திருமணம் நடத்தி வருப்பேன் என்று சொன்னதினால இன்னைக்கு அவளுக்கு வில்விழா நடக்க போகிறது. ஆமா, வில்விழா நடக்க போகிறது. எனக்கு அழைப்பு வந்து நானும் புறப்பட வேண்டும். நானும் கிளம்புறேன். அப்படின்னா நாங்க வரல சாமி. ஆமா, அப்படி சொல்லாதப்பா. இல்ல சுவாமி, உங்களுக்கு தானே அழைப்பு வந்திருக்கு. இல்லப்பா, எனக்கு வந்தா நம்ம எல்லாத்துக்கும் அழைப்பு வந்தது மாதிரி தான்பா. ராமா, உன் நாடு அயோத்திக்கும் போயிட்டு எங்க எங்க ராஜாக்கள் அரசர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஒவ்வொரு ஓலை போயிரும். அதனால நம்ம வில்விழா பார்க்க என்னோட வா என்று சரி ராமரை லட்சுமணரை அழைத்துக் கொண்டு அப்படியே அங்க வில்விழா நடக்க போகிறது. ராமரையோ லட்சுமணரோ வில்விழா பார்ப்பேன் விஸ்வாமித்திரர் அழைத்து வாராரு. அழைத்து வாரும் நாளை என்ன காரணங்கள் இன்பம் கூட நடக்குதானா காருணி அவன் அமதியே
வாக்குதானா தண்டகாருடைய விடத்திலே வந்து கொண்டிருக்கும் போது பெருமாள் என்னுடைய சுவாமி இருக்கார் இல்லையா, ஆமா ஸ்ரீராமன் இருக்காருல்ல, அவர் பெருவிரல் பாத ஒரு கருங்கல்ல பட்டுச்சு. சரி சரி, ஒரு பெண்ணா எந்திரிச்சு வந்துட்டான். கருங்கல்ல பட்ட உடனே பெண்ணாகி விட்டாள். அவளுக்கு மோட்சம் கிடைச்சிட்டு. ஆமா, ஏன்னா அகலிகை அவ பேரு. அகலிகை என் பெருமாள் சாபம் கொடுத்ததினால என்ன நீ கருங்கல்லாக போக கிடவுது அப்படின்னு கௌதம ரிஷி கைலாசத்துல, ஆமா அதாவது இவ அடகதவை திறந்தா பாத்தீங்களா, இந்திரன் தெரியாம என்னுடைய கணவன் தெரியாம கதவை திறந்ததுனால நீ கருங்கல்லா போன்னு சாபம் கொடுத்தாருல. ஆமா, அப்ப அவதான் அகலியே. இப்பதான் அந்த சாபம் தீருது. அப்போ சுவாமி நான் எப்பவும் பெண்ணா பிறந்து வருவோம்னா ராமன் அயோத்தியில இருந்து தாடக போர் முடித்து ஜானகி வில்வில்லா பார்ப்பதற்கு வருவாரு. பெருமாள் பாதம் பெருவிரல் பட்டா நீ பெண்ணா வருவனு மோட்சம் கொடுத்தார். அப்பதான் உனக்கு அந்த சாபம் தீருது. அந்த சாபத்தீடு இப்பதான் கிடைச்சிருக்கு. பெருமாளுடைய பெருவிரல் பட்ட உடனே பெண்ணா மாறின அகலியை பெருங்கல்லா இருந்தவ பெண்ணா மாறிட்டா. சுவாமின்னு பாதத்தை அடிபணிந்தா. அந்த பெண்ணுக்கு அகலியை மோட்சம் கொடுத்து என் ராமபிரான் இளைய பெருமாள் லட்சுமணரோடு விஸ்வாமித்திரர் அப்பமே பார்த்துட்டாரு. என்ன ஆகா, என்ன ராமா, நீ சாதாரணப்பட்டவன் இல்லப்பா. கைவண்ணம் அங்கு கண்டு கால் வண்ணம் இங்கு கண்டு. கைவண்ணம்னா தாடக போர் முடித்தாரு. சிறிய புள்ள ராமன் நினைச்சோம், அவளை தாடகையே போர் முடிச்சிட்டாரு. கால் வண்ணம்னா பெருமாளுடைய பெருவிரல் பட்டவுடன் அந்த பெண்ணை வந்துட்டாளா, மாறிட்டாளா. நீ சாதாரணப்பட்டவன் அவருக்கு தெரியும். அந்த விஸ்வாமித்திரர் ராமரை லட்சுமணி அழைத்துக் கொண்டு மிதிலை மாநகரத்திலே மன்னம் கோட்டையிலே வில்விழா பார்ப்பதற்கு அழகுடனே வாராரே ராமரோடு லட்சுமணரோ ராமரோடு விஸ்வாமித்திரர் வாராரே ராமரோடு லட்சுமணரோ ராமரோடு அவர் காடி மாலை கிடந்து தாண்டவன ஜோடவிலே மலையாட மலை கிடந்து திருவானதிரு கிடந்து நாடி நகரம் விட்டு மிதிலை மாநகரத்திலே ஜனகமன்னம் கோட்டையிலே மிதிலை மாநகரத்திலே அப்படியே 1000 தெருக்கள் இருக்கு. அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்காங்க. அப்படி வந்து கொண்டிருக்கிற போது என்ன சீதையுடைய கல்யாணம்னா கேட்கவா செய்யணும், சொல்லவா செய்யணும். அலங்காரங்களும் ஒய்யாரங்களும் தோரணைகளும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கா பாருங்க. பெருமாள் நம்ம பெருமாள் சாமி கோயில்ல எப்படி இருக்கு. அவன் கிராக்குளத்துல வெங்கடேஸ்வர பெருமாள். ஆமா, வெங்கடேஸ்வர பெருமாள். அவன் சான்றோர் குல மக்களுடைய வம்சத்துல அமர்ந்து அவருக்கு இன்னைக்கு எப்படி சிறப்பா கொடை நடந்துச்சு பாத்தீங்களா. செல்வ செழிப்பா கொடை நடந்துச்சு. அதான பெருமாளுடைய சுவாமியுடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கிறையா. ஐயா கையா பெருமாள் அவரை நினைச்சாலே போதுமே. என் பெருமாள் நாராயணா வைகுண்ட வாசகடே ஏழுமலையானே இடப்பனே கோவிந்தா 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 கோவிந்தா. அப்படி இருக்கிற போது மிதிலை மாநகரத்தில் அழைத்து வரும்போது மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்காங்க. ஆமா, இவர் அப்படியே நடந்து வர ராமருடைய அழகே அழகு, தனி அழகு. அப்படி தெருவிலே நடந்து வந்து கொண்டிருக்கிற போது மிதிலை மாநகரத்திலே 7வது உப்பரிக்க மேடையிலே அன்னையான சீதாதேவி தோழிமார்களோடு விளையாடி கொண்டிருக்கிறார். பூப்பந்து அடித்து விளையாடும் போது அப்படி சீதா அடித்த பந்தானது எங்க வருகிறது ஐயா, எங்க வருகிறது ஐயா, சீதாதேவி அடித்து வந்து அழகுடனே வருகிறது ஐயா. ராமரோடு லட்சுமணரோடு நடந்து வரும் வேளையிலே சீதை அவள்
அடித்த பந்து அந்த சீதாதேவி ஸ்ரீராமர் வாதம் வருவதையா அடித்த பந்து சீதாதேவி அடித்த பந்து ராமர் வாதம் வருகிறதையா சீதாதேவி அடித்த வந்து ஸ்ரீராமன் பாதம் பட அப்படி கண்டார் யாருட்டு பார்த்தாரு நைஷா அப்படி மேல பார்க்கும் போது சீதாதேவியை பார்க்க முடியவில்லை கூடவில்லை சீதாதேவியோ ராமரை பார்க்க அம்மா ராமரோ சீதாதேவியை பார்க்க கண்ணுங்க இளைய பெருமாள் லட்சுமணன் கவனிக்க விஸ்வாமித்திரரும் பார்க்க ஆனா இளைய பெருமாள் லட்சுமணர் பந்து அடிப்பாரா அடிப்பாரா அண்ணன் இருக்கும் போது எப்படி அடிப்பாரு அதானே இவர் யாருக்கும் தெரியாம அப்படியே நைசா ராமர் அடித்தார் அடித்து விட்டாரு என் பெருமாள் ராமவர் அடித்த பந்து எங்க வருகிறது ஐயா எங்க வருகிறது ராமருமே அடித்த பந்து வந்து ஏழாவது மாடியிலே சீதை கையில் விழுந்துடுமா தேடுமா கண்டாரே சீதாதேவி சீதாதேவி தோழியேதான் ஏது சொல்வா சீதாதேவி சீதாதேவி அழைத்தாள் சரி ராமன் அடித்த பந்து சீதை கையில வர ஏறிட்டு பார்த்தார் கண்ணோடு கண் நோக்கும் போது வாய் சொற்கள் தேவையில்லை பார்த்தா சீதாதேவி தோழியிடம் சொல்ற தோழி அவர் யாருடி வச்ச ரமேனியம் பவளதிரு வாயழக என்ன அழகா இருக்காரு எவ்வளவு சூப்பரா இருக்காரு ஏ தோழிமார்களே என்ன இவர் எந்த நாட்டு அரசர் என்று விசாரிங்க இவர் வில்ல வளைத்தா என்கிட்ட வந்து சொல்லு மத்தபடி எவர் வளைத்தாலும் சொல்லக்கூடாது இவரெல்லாம் வில்ல வளைச்சா சொல்லிராத ஆத்தாடி பச்சை நிற மேனிய பவளதிரு வாயழக வளைச்சா வந்து என்கிட்ட சொல்லு அவரை மட்டும் பாத்துக்கோ லெக்கா உங்ககிட்ட சொல்லி விடுத வாயில தான் முத்தம் அப்படியே அழகா இருக்காரு எந்த நாட்டு அரசன் தெரியலையே அப்படியே அப்படியே இழரெடுத்து சொல்லுகிற போது அங்கே மிதலை மாவட்டத்திலே அப்படி ராமரின் பெருமான் கோபால கண்ணம் பாதப்பட்ட உடனே என்ன மரம் செடி கொடிகள் எல்லாம் அப்படியே கலகலன்னு சிரிக்கி பாருங்க பட்ட மரம் எல்லாம் தழுதடுக்கு அம்மா இடம் பெருமாளுடைய பாதம் பட கொடுத்துலாயா வைக்கிறோம் கொடுக்கணும்ல கிரா குளத்துல பெருமாள் இருக்காருன்னா சாதாரணப்பட்ட விஷயம் இல்ல விஷயமா எப்படி அம்சத்தோடு இருக்காரு பாருங்க ஒரு அம்சம் இந்த மக்கள் எல்லாம் கொடுத்து வச்சவங்க எப்படி எனக்கு பெருமாள் கோவில் எவ்வளவு அம்சத்துல இருக்கு பாத்தீங்களா அழகா இருக்கு அழகா இப்படித்தான் இருக்கணும் ஊருன்னு இருந்தா இப்படி இருக்கணும் என் பெருமாளே குடிகொண்டு இருந்து அவதாரம் கொண்டு இருக்காரு ஐயா இதை விட நமக்கு என்ன வேணும் பக்கத்துல வாய்க்கா போது குளிக்க அழகா இருக்காரு சாமியை கும்பிட அப்பேற்பட்ட என் பெருமாள் பாதம் பட்ட போது என்ன மரம் செடி கொடிகள் எல்லாம் பச்சை பச்சேர் இருக்கு இருக்கு அப்படி பார்க்க முடியல செழிச்சுட்டு பாதம் பட்டதுக்கு அப்படி ஒரு போர்வையை பூடி கவித்தார் போல் தெரியுது பச்சை பச்சேர் அப்படி ஐயனுடைய வாழலிலே வந்தார்கள் முதலை மாநகரத்துல ஜனகமன்னம் கோட்டையில 56 தேசத்தரசே ஆணையை வில்வில்லாவோ முதலை மாநகரத்திலே நடக்கிற வேளையிலே 1000 கிங்கிடியே தூக்கி மேடையில வைத்தாரே தேர் மேல வைக்கும் போதே மாமட்டனதே காரணங்கள் நடக்குதான் தேசத்து அரச மன்னர்களும் சபையில கூடி இருக்கிறார்கள். 1000 கெங்கடியர் தூக்கி கொண்டு என்ன அப்படியே வில்ல தூக்கி கொண்டு சரி தேர் மேல கொண்டு வச்சாச்சு. ஆமா மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்க. இந்த வில் விழா நடந்துகிட்டே தான் இருக்கு. வில்ல வளைப்பாரும் கிடையாது. சீதையை திருமணம் முடிக்க போறது யாரும் கிடையாது. இந்த வருடம் யாரு வளைக்க போறாங்களோ தெரியலையே பாப்பமே அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த நாட்டு அரசர் எல்லாரும் வந்திருக்காங்க.
ஆமா ஆமா விஸ்வாமித்திரர் இருக்காரு. சரி. அப்ப ராமர் சொல்றாரு, சுவாமி என்ன உங்க தாடி சடக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டுமா? ஆமா எங்களுக்கு யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவியோ? ஆமா அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா. ஆமா அந்த நாட்டுக்கு உங்க அப்பாவுக்கும் அழைப்பு சான்றிதழ் கண்டிப்பா போகும். ஆமா அவர் தசரத சக்கரவர்த்தி சாதாரணப்பட்டவர் இல்லையே, இல்லையே, அதனால கவலைப்படாத ஆமா அப்படின்னு ராமர் வலதுபுறம், சரி, லட்சுமணரை இடதுபுறம் வச்சிருக்காரு. ஆமா மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வாராங்க. ஆமா ஆமா தென்னாட்டு அரச வாரான். சரி, கிட்ட போனா நான் வில்ல வளைக்க சீதையை திருமணம் முடிக்கணுமா அப்படியே வந்தான். ஆமா கிட்ட போனா வில்ல பார்த்தோன்னே பயந்து ஓடிட்டான். இல்ல வளைக்கவா ஒண்ணா பிள்ளைக்கு ஆசைப்பட்டு தானே அப்படி போறான். அப்படி மேநாட்டு மன்னன் வாரான். ஆமா அவனும் வில்லு கிட்ட வந்தான். வில்ல வளைக்க முடியல. எந்த நாட்டு அரசர் வந்தாலும் சரி சரி வில்ல போறாங்க. ஆமா ஆனா கிட்ட போன உடனே பயந்து இவெல்லாம் ஓடிட்டாங்க. இவன்லாம் வில்ல தொடவே முடியல, பார்க்கவே முடியல, கண்ணால பார்க்க முடியல, ஓடிட்டாங்க. ஏன்னா அந்த வில்ல வளைக்கணும்னா என் சுவாமி தான் வளைக்க முடியும், யாரால வளைக்க முடியும்? ஆமா அவருக்குன்னு பிறந்தவர் என் பெருமாள் இல்ல, வில்ல வளைக்கணும்னு பிறந்தவர் அவர் தானே. அதானே பெருமாள் ராமராகவும் சீதாதேவி லட்சுமி தான் சீதாதேவியா பிறந்திருக்கா. ஆமா அப்ப அவர் தானே வளைக்க முடியும். யாருக்கு என்னவோ அதுதான் கிடைக்கும். அதானே அதனால மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. கட்டாத வளத்துக்கு கொட்டாய் விட்டு என்ன செய்ய வில்ல வளைக்கவே முடியல, முடியாது. அங்க அரசர்கள் எல்லாம் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? இந்த வருடமும் வில்லு வளைக்க போறது கிடையாது. ஆமா இவங்க எல்லாரும் வில் விழாவை பார்க்க வராங்க. ஆமா சோறு திங்க வந்திருக்காங்க. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு போன்னு வந்திருக்காங்க. ஆமா அரசர் போற அங்க முதலைமா நகரத்துல சடகமன்னன் கோட்டையில அங்க பாருங்க 1000 கோட்டை அரிசி, ஆமா அதுக்கு தகுந்த அப்பளம் பாயாசம் பப்படம் பாயாசத்தோடு சாப்பாடு. ஆமா இட்லி சாப்பிட்டு இதை சாப்பிடத்தான் நீங்க போய் வந்திருக்கீங்க. வில்ல வளைக்கணும் யாரும் வரல, வளைக்கணும் யாரு நெஞ்சு வரைக்கும் சாப்பிடணும். ஆமா யாப்பம் போட்டு அதுக்கு தான் அரசர் பூரா வந்திருக்காங்க. வில்ல வளைக்கவா வண்ணா அப்படி இந்த வில்ல யாரு வளைக்க போறா? நீங்களே என்ன அரசர்கள் அரசர்கள் அப்படின்னு சொன்ன உடனே ராமனுக்கு கோபம் வந்துட்டு, சரி இளைய பெருமாள் லட்சுமணருக்கு அதுக்கு மேல கோபம் கடுமை. ஏன்னா அவருக்கு தான் ரொம்ப கோபம் வரும். ஆமா ஆமா ராமராது பொறுமையா இருப்பாரு. சரி லட்சுமணருக்கு கோபம் வருது. சுவாமி சாமி பாத்தியெல்லாம் நான் சொல்லவும் செஞ்சேன் வரமாட்டேன், ஆமா நீங்க கேட்க மாட்டேன்ட்டீங்களே. கேட்க மாட்டேன்டீங்களே. இப்ப அவர் என்ன வார்த்தை சொல்லுதாரு பாருங்க. வில்ல வில்லா வளைக்க வந்தீங்களா சுவார்திங்க வந்தீங்களாங்க, சாப்பிட வந்தீங்களாங்காரு. விடலாமா விடக்கூடாது. அப்படி லட்சுமணன் எந்திரிச்சாரு. எந்திரிச்சவர் யோசனை பண்ணதாரு, ஆகா என்ன அண்ணன் இருக்கும் போது நம்ம போய் வில்ல தொடக்கூடாது, வளைக்க கூடாது. சாமி அண்ணன் வளைக்கட்டும். ஆமா சாமி என்ன விஸ்வாமித்திரரே அண்ணனை போக சொல்லுங்க. அண்ணன் மூத்தவரை போக சொல்லுங்க. நீங்க போக சொன்னா அண்ணன் தட்ட மாட்டோம், அவன் போயிடுவாரு. பார்த்தார் விஸ்வாமித்திரர். ராமா ராமா நீ எந்திப்பா. எது ஆமா எந்தி என்ன வார்த்தை கேட்டுட்டான் பாத்தியா? இப்படி ஒரு வார்த்தையை காட்டுப்புட்டான். ராமா நீ போ. இல்ல சுவாமி வேண்டாம் சுவாமி, அவர் எனக்கு யாருன்னு தெரியாது. ஆமா எந்த நாட்டு அரசர் என்று கேட்பார். ஆமா நீ வில்ல வள நான் பாத்துக்கிட்டேன் முத வில்ல வளப்பா அப்படின்னார். உனக்கு அங்க அறிக்கையில போயிட்டுன்னு சொல்லுதம்ல, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா ராமா? ராமா அதனால போயிட்டு வா. உடனே ராமர் இழந்தரித்தார். சுவாமி அடிபணிந்து தாயும் தந்தையும் மனசிலே வேண்டிக் கொண்டு என் பெருமானாகிய கோபால கண்ணர் ராமபிரானாக பிறந்திருக்கிறார். அந்த ராமன் சீதாதேவி வில்ல வளைக்க வேணும் என்று அப்படி எழுந்தரிச்சு வரும்போது மக்கள் எல்லாம் திரளா பாக்காங்க. கூட்டம் கூட்டமா பாக்காங்க. இது யாரையா புதுசா ஒரு மன்னன் வாராரு, இவர் போய் வில்ல வளைக்கவா? எத்தனையோ மன்னன் வந்துட்டாங்க. இந்த வில்ல வளைக்கவே முடியல. என்னவோ வளைக்கிறவா போறாரு. அதானே அப்படி நீ யாழ்னமா கூட்டமா பாக்காங்க. அதத்தான் மக்களும் பேசுறாங்க. இந்த வில்ல இவரால எங்க வளைக்க முடியும்? அது ராமரை பத்தி தெரியாதுல்ல. அதானே ராமன் நடந்து வர அழகே அழகு. அங்க யாருக்கிட்டே சீதாதேவி சொல்லியிருக்கா, இந்த பச்சை நிற மேனியம் பவளதரு வாயழகா அவர் வில்ல வளைச்சாதான் என்கிட்ட வந்து சொல்லணும். அப்படி தோழிமார்கள் பார்த்து கொண்டிருக்கா. 1000 கிங்கணிகளும் தூக்கி வைத்த வில்ல ராமர் போய் உடைக்க வேணுமே என்று எப்படி வாரார் பாருங்க. ஐயா என்பருமா கோபாலே ராமரோ வாராரே தூக்கி வைத்து சென்ற பின்பு இதிலே மாநகரத்திலே ஜனகமன்னன் கோட்டையிலே ராமர் வந்தாரே. அப்படி யாருட்டு பார்த்தாரே வாங்கி வளர்ந்தவில்லை ஐயானான பெருமாடு
இருக்கும் உள்ளதாலே பெருமாள் ராமருமே வட கயிறை பிடித்தாரே அந்த வலது வாழ பெருவீரலால் சுண்டி அவர் இழுக்கும் போது வெல்ல உடைத்தாரு அவர் 2 துண்டா உடைத்தாரு முதலை மாநகரத்திலே கடகமன்னம் கோட்டையிலே கிட்ட போனாரு ஓங்கி வளர்ந்திருக்கவில்லை என்ன அப்படி ஏறிட்டு பார்த்தாரு ஏட்டு பார்த்தாரு ஏன்னா அவருக்குன்னு வளர்ந்த வில்லு பாத்தீங்களா ஆமா அது எவ்வளவு உயரமா இருந்தாலும் சரி வளைக்கணும் அப்படியே வளைஞ்சிரும் வில்லு வளைக்கணும்ல வில்லு வளைய அந்த பெரு விரலால் அப்படியே யாருக்குமே தெரியாது எப்படி உடைச்சாருன்னு ஆமா அப்படி பெரு விரலால வட கயிறு அப்படி ஒரு சுண்டு சுண்டார் முறிச்சுன்னு விரிச்சு வில்லு சடக்கடி 2 துண்டா உடைஞ்சிட்டு இப்ப நம்ம அந்த வில்லத்தான் பொருத்தி அடிக்கும் அதானே அப்படி 2 துண்டா உடைந்து பாத்தீங்களா ஆனா வில்லின் பேரு தனுசு வில்லு ஆமா 2 துண்டா உடைஞ்ச உடனே ஒரு வில்ல நமக்காக கீழே பூமியில கொடுத்தார் சரி அதான் இந்த வில்லையா ஆமா எந்த கோயிலா இருந்தாலும் சரி இந்த வில்ல வளைச்சி ராமபிரானுடைய வில்ல நம்ம வளைச்சி சுவாமியுடைய கதையை பாடணும் எந்த அம்மன் கோயிலா இருந்தாலும் சரி சரி சுடல கோயிலாக இருந்தாலும் சரி பெருமாள் கோயிலாக இருந்தாலும் ராமன் பிரான் கொடுத்த இந்த வில்லு பாட்டு என்பது குடை நிகழ்ச்சியில கண்டிப்பாக இருக்கணும் ஆமா வில்லு பாட்டு மகடாட்டம் மேளக்கலைஞர்கள் இதெல்லாம் கண்டிப்பாக கொடன்னா அது இருந்தா தான் கொடைய அம்சம் சுவாமி கேட்டுக்கிட்டே இருப்பாரு கொடை மாதிரி இருக்கும் அதானே சுவாமியுடைய பாடெல்லாம் பாடும்போது ஐயா அப்படியே கேட்டுக்கிட்டு இருப்பாரு என் நாராயணா வைகுண்ட வாசகா ஏழுமலையானே பெருமாளே அவருக்கு மிஞ்சது உலகத்துல எதுவுமே இல்ல அலங்கார பிரியன் என் பெருமாள் அபிஷேக பிரியன் சிவபெருமான் அப்படி இருக்கிற போது வில்லை வளைத்து ஒரு வில்ல வானவில்லாகவும் ஒரு வில்ல நமக்காக வில்லிசைக்கு கொடுத்தார் ராம பிரான நினைச்சுதான் வில்லே தொடங்கணும் ராமா அப்படின்னு அவர் வில்ல நம்ம வணங்கிட்டு தான் மேடை ஏறணும் அவர் எந்த ஒரு குறையும் நமக்கு வைக்க மாட்டாரு அந்த வில்ல வளைத்து அந்த மக்கள் எல்லாம் திரளாக கூடினார்கள் சீதையுடைய வில் வளைத்து முதலை மாநகரத்திலே ஜனகமன்னம் கோட்டையிலே விழா நடக்கும் போது மக்கள் எல்லாம் கூடினார்கள் 56 தேசமெல்லாம் அரசனல்ல மன்னர்களே கடகமன்னம் கோட்டையிலே ஜனகமன்னிலே காரணங்கள் நடக்குதானா ஜனகமன்னம் கோட்டையிலே விவரத்தை அறிந்தார்கள் இது எந்த நாட்டு அரசன் வில்ல வளைத்தது யாரு என்ன முதலை மாநகர மக்கள் எல்லாம் திரளாக கூடினார்கள் அரசர்களும் மன்னர்களும் பேசினார்கள் ஜனகமன்னன் கேட்க அயோத்தியில ஆண்டு வரக்கூடிய தசரதனுடைய பிள்ளை ராமன் என்று அறிந்தார் விஸ்வாமித்திரரை அழைத்தார் விஸ்வாமித்திரர் சொன்னார் அப்பா இந்த ராமன் சாதாரணப்பட்டவன் இல்லை சீதைக்கு என்று அவதரித்தவர் இந்த ராமனுக்கு மாலை மனம் சுட்ட வேண்டும் அவளோடு வளர்ந்தவில்லை வளைத்தவர் ஸ்ரீராமன் என்று எல்லோரும் பேசினார்கள் ஆனந்த மகிழ்ச்சி கொண்டு அளவில்லா சந்தோஷம் கொண்டு அயோத்திக்கு மனவோலையை அனுப்பி கொடுத்தார் சீதைக்கும் ஸ்ரீராமனுக்கும் திருமணம் முடிக்க வேண்டும் என்று அயோத்தி பட்டண மக்கள் எல்லாம் திரளாக வருகிறார்கள் தசரதனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகா நம்ம பிள்ளை ராமன் எல்லாத்துக்கும் மூத்தவன் இன்னைக்கு வில்ல வளைத்து விட்டானா திருமணமா என்று அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் அரமனையில இருந்து அப்படியே புரண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் ரதத்திலையும் தேரிலையும் அப்படியே மக்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கார்கள் ஜனகமன்னன் கோட்டையிலே ராமருடைய திருமணம் நடத்த வேண்டும் சீதைக்கு திருமணம் முடிக்க வேண்டும் பந்தல் அலங்காரு பார்க்க வெகு சிங்காரு பந்தல் அலங்காரு அதை கண்டா பார்க்கவே சிங்காரு அதை கண்டா பார்க்கவே
பந்தலங்காரோ அதை கண்டா பார்க்கவே சிங்காரோ பந்தலங்காரோ அதை கண்டா பார்க்கவே சிங்காரோ பக்கத்து காயிரம் சத்தங்கள் கோர்த்து வெள்ளையினால் பல விட்டங்கள் கோர்த்து ஆயிரம் கேட்டு ஆயிரம் ஆயிரம் போட்டு பந்தலங்காரோ அதை கண்டா பார்க்கவே சிங்காரோ கல்யாண பந்தலங்காரோ அதை கண்டா பார்க்கவே சிங்காரோ பந்தலங்காரோ அதை கண்டா பார்க்கவே சிங்காரோ திருடன் வந்துமே கீதங்கள் பாட காண மயில்கள் விரித்தாடு வந்துமே கீதங்கள் பாட காண கெட்டிகள் பாடு காண மயில்கள் விரித்தாட கைதாள பொம்மைகள் கை தட்டியாட பந்தலங்காரோ பந்தலங்காரோ அதுக்கென்ன பாடலிங்காரோ பந்தலெல்லாம் அலங்கரித்து அலங்கரித்து அரச மன்னர்களுக்கு அரிக்கொலு கொடுத்து ஆமா மணவோலை கொடுத்து கொடுத்து அயோத்திமா நகருக்கு நற்செய்தி கொடுக்க ஆமா அரசர்கள் எல்லாம் திரளாக வர அந்த அயோத்திமா பட்டணத்துல இருந்து சரி அதாவது தசரதன் ஆமா அதாவது கைகை கோசலை கைகை சுமித்திரை ஆமா தோழிமார்களோடு சரி மந்தார கொடிகளோடு ஆமா முதலைமா நகரிலே வந்து வந்து யாவன விஸ்வாமித்திர சொன்னது அப்படித்தான் ஆமா உன்னை போகும்போது ராமன் வெறு ராமனை அழைச்சிட்டு போற கல்யாண ராமனை தான் அயோத்திக்கு கூட்டு வருவேன் நான் நீ வர அனுப்பி வைக்கும் போது கல்யாண ராமனை அனுப்பி வைப்பேன் என்று சொல்ல பார்த்தார் இந்த தசரத சக்கரவர்த்தி ஆகா 4 குழந்தைகளுக்கு ஒரே மனவடையில் திருமணம் முடிக்க வேண்டும் என்று அப்படி அயோத்திமா நகரில் இருந்து வந்து இந்த பெண்களை 3 பெண்கள் அவர்களுக்கும் பார்த்து சரி அதாவது திருமணம் முடிக்க வேண்டும் என்று முதலைமா நகரத்திலே என் பெருமாள் ராமபிரானுக்கு அன்னையான சீதாதேவிக்கு எக்காலம் ஏகசலம் ஓதி வர மக்கள் எல்லாம் திரண்டிருக்க மணவடையில இருக்க தோழி பெண்ணு போய் சுவாதி அதாவது சீதாதேவிட்ட சொல்லிட்டா என்ன அம்மா உங்க வில்ல வளைத்த மன்னன் அந்த அயோத்தியாபுரி பட்டணம் பேரு ஸ்ரீராமன் பச்சை நிறமேனியும் பவள திரு வாயழகன் நீங்க சொன்னவரே தான் வில்ல வளைச்சிருக்காரு அதுக்கப்புறம் தான் சீதைக்கு சந்தோஷம் பொறுக்க முடியல அப்படி சீதாதேவியை பெண்ணை அலங்கரித்து வரார்கள் அவ குழலைக்குள்ள அடைத்திருந்து அவர்களே மட்டோடு செப்புக்குள்ள வைத்து இருந்து சிந்தாமணி பட்டோடு நடை நடந்த ஆசார கைகள் விழி கைகள் வீசி நடை நடந்த சீதாதேவி அலங்கரித்த தோழி பெண்கள் அப்படி அண்ணன் நடந்த ஆசார கை வீசி தோழிமார்கள் மத்தியில மணவடையில கொண்டு வைக்க ராமரை அழைத்தார்கள் சரி ராமரை அலங்காரம் செய்து மணவடையில வைத்து ராமல் லட்சுமணன் பரதாழ்வன் சத்துருக்கன் அவர்களுக்கு மட்டத்தரசிமார்களை பெண் பார்த்து 4 பேர்களுக்கு ஒரே மணவடையில ஒரு மாங்கலியத்தை எடுத்து எக்காலம் ஏது சொல்ற ஓதி கொண்டு மாங்கலியத்தை கையில கொடுக்க ராமபிரான் சீதாதேவியுடைய கழுத்தில அரகேராரனே என்று தாலி கட்டுகிறார் சிவாசிவனே என்று தாலி கட்டுகிறார் என்பெருமான் கோபாலா ராமரான என்பெருமா முதலை மாநகரத்தில ஜானை என்ற சீதையத்தான் கல்யாணம் தான் முடித்து சீதாதேவி திருக்கல்யாணம் ஸ்ரீராமருமே முடித்தல்லவோ முதலை மாநகரத்திலே என்பெருமான் கோபாலே மாநகரத்திலே சீதாதேவி கழுத்தில்
இடத்துல ஸ்ரீ ராமன் திருப்பூட்டினார். ஆமா அரகரா அரணை என்னும் சிவசிவா சிவனை என்று சீதையை திருமணம் முடித்து ஆமா அப்படி சாப்பிட்டு இளைப்பாரி தாமலங்க தாந்தரித்து சரி அப்படி மறு வீட்டில் போய் இங்க இருந்து அங்க போய் ஆமா அங்க இருந்து இங்க வந்து ஆமா அவளுக்கு சீர் கொண்டு வராங்க. வருவாங்கல்ல ஏகப்பட்ட வண்டி ஆமா அப்படியே பலகாரம் லட்டு முறுக்கு ஆமா முருக கேட்கவா செய்யணும். தங்க நகைகளும் அம்மாளுக்கு அப்படி என்னென்ன கொடுக்கணுமோ அத்தனை பீதாம்பரப்பட்டு வைடா வைடூரியம் வண்டி 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 வண்டியா போய்கிட்டு இருக்கு. வாயுது திருமணம் முடித்து அயோத்திக்கு வந்து விஸ்வாமித்திரர் சொன்னார், தசரதா உன் மகனை போகும்போது வெறும் ராமனை அழைச்சிட்டு வந்தேன், ஆமா இப்ப சீதா ராமனை அழைத்து வந்திருக்கு. சீதாராமன் அழைத்து வந்திருக்கு. சரி ராமனா போனாரு, ஆமா இப்ப சீதைய திருமணம் முடிச்சு சீதாராமனா வந்திருக்கார். ஆமா சீதாராமன், அதான் ராமன் சீதாராமன் ராமன் சீதாராமன் கல்யாண ராமனா வந்துட்டாரு. வந்துட்டார்ல. கல்யாணம் முடிஞ்சு ஆமா அயோத்தி மாநகரிலே ஆமா அப்படி கல்யாணம் முடிந்து கல்யாண வாசலாக அயோத்தி பட்டணத்துல வந்து திருக்கல்யாணம் சீதையுடைய திருக்கல்யாணம் முடித்து ஸ்ரீராமன் என் அயோத்தி ஆள வந்து ஹரிராமன் பெருமான் கோபால கண்ணே ஆமா அப்படி ஸ்ரீராமன் அயோத்தியாபுரி பட்டணத்திலே வந்து அப்படி கல்யாண ராமனாக காட்சியளித்தார். அதுபோல இந்த நாடெல்லாம் ஜாதி பெற்று வரக்கூடிய கிராக்குளமான நகரத்திலே நாடுவாதி நாடார்குல தங்கங்கள்வாதி என்று போற்றப்பட்ட இந்த சான்றோர்குல வம்சத்திலே வெங்கடேஸ்வர பெருமாளுடைய ஆலயம் இன்றைக்கு எப்படி கல்யாண வாசலாக இருக்கிறது, அத்தன்மை போலாக சரி இந்த ஊர் மக்களும் கல்யாண வாசலாக சரி வட்டி பெருகி பால்பானை பொங்கி வாழையடி வாழையாக இன்று போல் என்று எப்படி கல்யாண வாசலாக என் பெருமாளுடைய ஆலயம் இருக்கிறதோ என் பெருமாள் அயோத்தி பட்டணத்திலே சீதாதேவி திருமணம் முடித்து கல்யாண வாசலாக ஸ்ரீராமன் ஆண்டு வருகிறார்.